மறுபடியும் பிரச்சனையா? வெல்கம் டு ஏஸ்டி கப்புள்ஸ் விளாக்ஸ். இன்றைக்கு தான் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்லி போட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டில் வேகமாக நடக்க வெளிக்கிட்டோம். நாங்கள் எங்கெண்டு பஸ் எங்கெண்டு தெரியலை, அதோட ஓமனி பஸ் எங்கெண்டு சொல்லி போட்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நிற்கும் என்று சொன்னாங்க. போய் பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ்ஸை தவிர மிச்சம் எல்லா பஸ்ஸும் அங்கே நின்று கொண்டு இருந்தது. அதோட சென்னை என்று சொல்லுவோம். நாங்கள் என்ன செய்யறேன்னு தெரில. அதோட உள்ளுக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி ஜம்முன்னு நின்று கொண்டு இருந்தேன். அதோட அந்த ஏசி வண்டிக்குள்ளே போனால் பெரிய ஒரு ஷாக். என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆக்களே இல்லை, நம்மால் தான் இருந்தினம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மால் அவரோட இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு உட்கார்ந்து போட்டு இருந்தா உங்களுக்கு பசிக்க வெளிக்கிட்டு அதோட ஒரு சமோசா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சமோசா வாங்கியது என்று நடந்து போயிட்டு குடுகுடுன்னு வந்து பார்த்தா இங்கே ஷாக் என்னன்னா இங்கே எல்லாம் சீட்டெல்லாம் ஃபுல் ஆகிட்டு அப்புறம் ஒரு சமோசா சாப்பிட்டு முடிக்கல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஷாக் என்னன்னா இங்கே கண்டக்டரே இல்லை. இந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர் இல்லாமல் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கேன். அதோட குட்டி தூக்கத்தை போட்டு பார்த்தா ஓட்டுறானுங்கள் 4 மணி நேரமா பெங்களூருக்கு ஓட்டுறாங்க. அதோட இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி கிடைச்சு. இறக்கி விட்டு அடுத்த செகண்டுக்கு மழை விட்டதுக்கு அப்புறம் அங்கே வெயில் எல்லாம் நார்மலாக அடிச்சு கொண்டு இருந்துச்சு. அதோட நாங்கள் கேப் ஒன்று புக் பண்ணோம். எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டோம். அங்கேயும் ஒரு டிராஃபிக். கடைசியில் கேப் வரும், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். நாங்கள் போக வேண்டியது 8 கிலோமீட்டர் தான். காமன் காலத்தில் போக வேண்டியது. ஓட்டுறான் 2 மணி காலம். மனுஷியாக்கெல்லாம் சரியான டயர்ட் ஆகிட்டோம். ஃபைனலி 2 மணி காலம் கழிச்சு நாங்கள் போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் வந்துருச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக்இன் ஒன்று பண்ணி அவர் அங்கே அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை உள்ள விட்டிடணும். இந்த மாளிகையில தான் காய்ச்சி நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு போனா மேலே ஏற விட்டிடணும். அப்புறம் லிஃப்ட்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஃபைனலி 14வது மாடியில வந்து சேர்ந்துட்டணும். அதோட கதவை தட்டினா கதவும் துறக்கல. இவ்வளவு மெனக்கட்ட யாரை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் கேட்பீங்க. அவங்க தான் செலிபிரிட்டி. ஒரு ஆளை நாங்கள் பார்க்க வந்தோம். அந்த செலிபிரிட்டி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் அடிங்க.